திமுகவுடனான கூட்டணி புனிதமானது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் வைத்திருப்பது வெறும் கூட்டணி மட்டுமல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று கூறியிருக்கக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான முக்கிய செய்தியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுடைய கருத்து என்ன? வணக்கம். திமுகவோடு சேர்ந்து விட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் திமுகவுடன் இருப்பது கூட்டணி அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு கமலஹாசன் பேசியிருக்காரு. அதாவது சென்னை மண்டல நிர்வாகிகளோடு சட்டசபை தேர்தல் சம்பந்தமா மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசும்போதுதான் திமுக அப்படிங்கிற கட்சி எங்கிருந்து வந்தது அப்படின்னா நீதி கட்சியில இருந்துதான் திமுக உருவானது. மக்கள் நீதி மய்யம் கட்சியிலையுமே நீதி இருக்கிறது. எனவே திமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு புனிதமானது அப்படின்னு கமலஹாசன் பேசியிருக்கிறார். அதே மாதிரி மக்கள் நீதி மய்யத்தின் குரல் எல்லா காதுகளிலும் விழ வேண்டும். இடது வலது அப்படின்றது ஆசியாவிலேயே மையவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் கட்சி தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. பொதுவா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெற்றது. மக்கள் நீதி மய்யத்துக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டு இப்ப கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இந்த சூழல்ல தான் திமுகவுடன் கூட்டணி தொடர்பான ஒரு விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில கமலஹாசனின் இன்றைய பேச்சு இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.